ஒரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகுறோம். இப்போ இந்த வால் கிளாக் கண்ணாடி பொருட்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பத்திரமா கொண்டு போகணும். ஏன்னா கண்ணாடி பொருட்கள் எல்லாமே அது உடையாம கொண்டு போகணும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், சரி பக்கத்தில் யாருக்காவது கொடுத்துடலாம். இதை வந்து ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை பாதுகாத்து கொண்டு போகிறதுக்கே 2000 ரூபாய் செலவாகும். அதனால இதை வந்து இங்கேயே கொடுத்துடலாம், அங்கே போய் நம்ம புதுசாக வாங்கிக்கலாம்னு நினச்சி யாராவது உங்ககிட்ட கொடுத்தாலோ இல்லை உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நீங்கள் யாருக்காவது கொடுக்கணும்னு நினச்சாலோ கொடுக்காதீங்க. அப்படி உங்ககிட்ட யாராவது கொடுத்தா வாங்காதீங்க. புதுசு தாங்க, அவங்க வீட்டில் வாங்கி புதுசாக தாங்க மாட்டினாங்க, ஒரு வாரத்துக்குள்ளே அவங்க வீட்டு ஷிஃப்ட் ஆகுறாங்க, இப்போ வாங்கிக்கலாமா? வேண்டாம். ஒரு வால் கிளாக் கண்ணாடி பொருட்கள் எல்லாமே எப்படிப்பட்டது தெரியுங்களா? ஒரு எனர்ஜியை ரிசீவ் பண்ண வச்சுக்கூடிய தன்மை கொண்டு. ஒரு வால் கிளாக்குங்கிறது நேரம் காட்டுறது மட்டும் கிடையாது, அதுக்குள்ள எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு, பல சூட்சமங்கள் இருக்கு. அதே மாதிரி கண்ணாடி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கண்ணாடி மிரர், அந்த முகம் பார்த்து நம்மளோட எனர்ஜி அதை அப்சர்வ் பண்ணி வச்சுப்பாங்க. நம்ம இல்லைனா கூட சில சமயம் அதில் உருவங்கள், நம்மளோட உருவங்கள் தெரிவாங்க. அதாவது நெகட்டிவாக நான் சொல்ல வரலங்க, பாசிட்டிவாக தான் சொல்ல வரேன். நம்மளுடைய கண்ணாடி ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், கண்ணாடி பயிற்சி பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்ணாடி பயிற்சி அப்படின்னா இந்த ஸ்பெக்ஸ் கண்ணாடி கிடையாது, நான் சொல்றது மிரர் வச்சிருக்கவங்க பயிற்சி பண்ணுவாங்க. அந்த கண்ணாடியை பார்த்துக்கிட்டு கண்ணை பார்த்து புருவமதியை பார்த்து அமைதியாக உட்காந்துருப்பாங்க. இது ஒரு மெடிடேஷன் டெக்னிக். அந்த மெடிடேஷன் பண்றவங்களுக்கு நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம், அந்த கண்ணாடி நீங்க மட்டும்தான் பார்க்கணும், உங்களுக்கு மட்டும்தான் அந்த மெடிடேஷனுக்கான கண்ணாடி, நீங்க வேற யாருக்கான காமிக்க கூடாது, வேற யார் கண்ணாடி நீங்க பார்க்கவும் கூடாது. இப்ப இன்னொரு இந்த கண்ணாடி நல்லா இருக்கான்னு பாருன்னு கூட பார்க்க கூடாது. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட கண்ணாடி நம்ம மற்றவங்க வீட்டுக்கு போறோம், அவங்க பார்த்து கண்ணாடி பார்த்து தலை சீவுறோம், மேக்கப் பண்ணிக்கிறோம், அதெல்லாம் வேற. அவங்க யூஸ் பண்ண கண்ணாடி, ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கக்கூடிய கண்ணாடி, ஒரு அழகான வாழ்க்கை, இந்த மாதிரி பொருட்கள் நீங்க வாங்காதீங்க, உங்ககிட்ட இருந்தாலும் கொடுக்காதீங்க.